உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழனை வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா சேரனுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன தான் போய் ஓனர்கிட்ட பேசினாலும் அவரும் பயங்கரமாக சோழனை திட்டிட்டு, உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையவே நீ கெடுத்துட்ட, இப்போவுமே பாவமாக நிற்கிற உன் அண்ணனுக்காகவும் இதோ கூடவே நிற்கிற உன் பொண்டாட்டிக்காகவும் தான் உன்னை வெளியே எடுத்தேன், இனிமேல் ஆஃபீஸ் சைட்லாம் வந்துடணும்னு கூட கனவுல கூட நினைக்காத அப்படின்னு திட்டிட்டு கூட அவர் போயிடுறாரு. சோழனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. சரின்னு சேரன் கிட்ட பேசலான்னு போனாலும் அவரும் அதுக்கு மேலே ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்காரு. ஏண்டா வாரம் இப்படியே பண்ணுவீங்களாடா, போன வாரம் தான் பல்லவனுக்காக இங்கே வந்து நின்னோம், அடுத்ததாக இப்போ உனக்காக வந்திருக்கோம், இதே இடத்துல பல்லவன் ஒரு தப்பை பண்ணிட்டான்னு நீ என்ன குதிச்ச, இப்போ நீயும் அதே வேலையை பண்ணியிருக்கே, உங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ வாப்பா நிலா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போவே நிலா வந்து யோசிச்சுட்டு, இல்லைண்ணா நீங்கள் கிளம்புங்க, நான் சோழன் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போன சேரனுக்கு வந்துட்டு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு போய் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. பாண்டியன் ஒரு சைடு நின்றுட்டு இருக்காரு, பல்லவன் ஒரு சைடு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஆதங்கம் எல்லாத்தையுமே கொட்டுறாரு. ஏண்டா நான் எல்லாத்தையும் இப்படி தான் வளர்த்தேனடா, போன வாரம் என்னடானா அவன் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டான், இந்த வாரம் இவன் ஒருத்தன் பொய் சொல்கிறான், திருடுறான், இன்னொருத்தன் வயசே இல்லை அப்படின்னாலுமே லாட்ஜ் வரைக்கும் போய் ரூம் போடுறான், இன்னும் நீ என்னென்னலாம் செய்ய காத்துட்ருக்கியோ தெரியலடா பாண்டி, இதோ இனிலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், வந்த உடனே நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு கிளம்ப போகுது, என்னால் தடுக்கிறதுக்கு கூட ஒரு இது இல்லையடா, எல்லாத்தையும் சொல்லிடா நான் தடுப்பேன் போகாதப்பான்னு. எனக்கே வர சோளம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நிலா இந்த வீட்டில் இருக்க வேணான்னு தான் எனக்கே தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டி வந்துட்டு, ஏன்னா நீ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடா, நிலா வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறது தான் அவங்க பெற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கல, இதே நிலா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சுன்னா அங்கேருந்து அதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன வேணா நான் சொல்ல போகிறாங்க, நிலா வந்துச்சுன்னா போதுன்னு தாண்டா அவங்களும் காத்துட்ருக்காங்க, இதே நமக்கெல்லாம் ஒரு தங்கச்சி இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம இப்படி தான் பார்த்துட்டு இருப்போமாடா, அப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம் வான்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வந்துட மாட்டோம், அதே தானடா அந்த பொண்ணுக்கும், பாவண்டா நிலா ஏற்கனவே வந்து திட்டிகிட்டு தான் இருக்கும், இப்போ இதோ வரப்போகுது வீட்டுக்கு தான், வந்த உடனே கிளம்ப தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு இருக்காரு. ஸோ பாண்டி வந்துட்டு, நீ ஏன்னா விட்டுட்டு வந்தா, அவங்கள கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அதுதான் ஏதோ சோழங்கிட்ட பேசணும்னு சொல்லிச்சு, நல்லா திட்டிருக்கும்டா, வாங்கட்டும் அவன் நல்லா திட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு அந்த கோவம் தாங்காமா, இன்னும் யார் என்னென்ன பண்ணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க, இதுக்கு மேலே நான் ஏன்டா இந்த வீட்டில் இருக்கேன்னு தோணுது, நிலாவும் கிளம்பிரும், அடுத்தது நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கோவத்திலே பேசிட்டு போகிறாரு. நடேசன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவ்வளோ ஒரு கஷ்டத்தோடய உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் நிலா வந்துட்டு சோழன் திட்ட தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவ்வளோ ஒரு பயந்து, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்ததுங்க, அதனால தான் யோசிக்காமல் கூட நான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் அவர்கிட்ட போய் நான் பணம் தாங்க கேட்டேன், ஆனால் அவர் வந்துட்டு பணத்தை வச்சுக்கிட்டே என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரா, எப்படியாவது திருப்பி 2 நாள் நாங்கள் வச்சிடலாம், யார்கிட்டையாவது கடனை வாங்கி வச்சிடலான்னு சொல்லி தாங்க நான் பண்ணேன், திருடணும்லாம் நான் நினச்சி பண்ணவே இல்லைங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு சரியானவனே இல்லைங்க, என்னை ஏங்க நீங்கள் வெளியே எடுத்தீங்க, நீங்கள் எதுக்குங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க, நல்லா ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள் தாங்க, நான்லாம் திருந்தவே மாட்டேன், ஆனால் நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு செய்யணும்னு போய் அது வேற ஒரு மாதிரி முடிஞ்சு கடைசியில் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறது நீங்கள் தாங்க, என்னால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கையை கூப்பி அப்படி ஒரு அழுகும் போதுமே நிலா வந்து டக்குன்னு அப்படியே பார்த்துட்டு, நான் எதுக்கு சோழன் உங்கள் மேலே கோவப்படணும் அப்படின்னு கேட்ட ஒன்றுமே சோழனுக்கே புரிய மாட்டேங்குது, அப்படியே பார்க்குறாங்க. ஸோ சோழன் கையை கூப்பிட்டு இருக்கும்போது கையை இறக்கி அப்படியே கையை பிடிச்சிட்டு சோழன் மேலேயே சாஞ்சிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் எதுக்காக சோழன் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவனோ என்னவோ பேசினா என்ன, அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுமா, நீங்கள் வேணும்னு திருடணும்லாம் இதை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டே நடந்துட்டு வரும்போது இப்போ நிலா நினைக்கிறது என்னன்னா, இவர் வந்துட்டு இவ்வளோ ஒரு கஷ்டத்தோட ஆஃபீஸ் சைடே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாரு, சோழனுமே திருடணுங்கிற எண்ணத்தில் அப்படி பண்ணலை, எப்படியாவது திருப்பி வச்சிடலாம் ஒரு உதவிக்காகும்னு சொல்லிட்டு தான் நமக்காக யோசிச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேராக அங்கே ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது, நீங்கள் போங்க சோழன் போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க, நீங்கள் உள்ளே வாங்குங்க அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த டைமில் நைட்டில் இங்கே எப்படிங்க தனியாக நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஏன் இப்போது நான் போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து திரும்ப கொடுத்து உங்களை இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுக்கலைன்னா 3 வருஷமோ 5 வருஷமோ ஜெயிலில் தானே இருந்திருப்பீங்க, அப்போது நான் வெளியே தனியாக தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து டக்குன்னு சோழனுக்கு அது புரியவே இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் யோசிக்கிறாரு. அப்படின்னா நம்ம இல்லைனா தான் வந்துட்டு நிலா தனியாக இருப்பேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரியே தான் இருக்காரு.
பார்க்குறாரு அப்படியே. போங்க போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உள்ளார உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்குது, அதனால் நீங்கள் உள்ளே கூட வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு உள்ளே வராங்க. ஸோ நிலாவை கூட்டிகிட்டு போய் உள்ளார வந்து அந்த விசிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு நேராக உள்ளே போகிறாரு. போன உடனே ஓனர் பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உன்னை யாருடா இங்கே வர சொன்னது, போடா முதல்ல வெளில அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கூட வெளியே தள்ள பார்க்குறாரு. ஆனால் சோழன் வந்து ரொம்பவுமே கஷ்டத்தோட கையை கூப்பிட்டு அவர்கிட்டையுமே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்னை மன்னிச்சிருண்ணே, உனக்கே தெரியும்ண்ணே நான் பணம் திருடுற ஆளெல்லாம் இல்லை. அன்றைக்கி நிலா அப்படி நிற்கிறத அவமானப்பட்டு நிற்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலண்ணே. ஆனால் நானும் யார்கிட்டயும் கேட்டு பார்த்தேண்ணே, எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து நீ பார்க்குறதுக்குள்ளார அந்த இடத்துல வச்சிடலான்னு தானே நான் நினச்சேன். நீ ஏன் வீட்டுக்கு வந்து கேட்டப்போ நான் ஏன் சொல்லலைன்னு என்னை கேட்டில, அப்போ உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுண்ணே. நான் நிம்மதியாக கூட இல்லை தெரியுமா அந்த பணத்தை எடுத்துகிட்டு. சத்தியமாக இதானே நடந்துச்சு, நான் உனக்கு துரோகம்லாம் நினைக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காலிலே விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருனேன்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த ஓனருக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. எந்திரடா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நிற்க வைக்கும் போதுமே அவர் அழுதுகிட்டே அவர் மன்னிப்பு கேட்கும்போது ஓனரே பார்த்துட்டு, டே சோழா அழுகாதடா, நீ அழுகிறத பார்த்தா அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது கட்டி பிடிச்சிட்டே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நான் மன்னிச்சிருனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிலா வெளியிலே உட்காந்துட்டு இருந்துட்டு, என்னடா உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே எழுந்து உள்ளே வராங்க. அப்போ வந்து ஓனர்கிட்ட இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே நிலாவுக்கே கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாகுது. அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அதை வந்து ஓனருமே பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு நிலா உள்ளே போகும்போது சோழன் டக்குன்னு இப்படி கண்ணை தொடச்சிட்டு நிற்கிறாரு. டேய் சோழா, என்னடா உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அப்படியே அவங்களும் தான் நேராக வந்துட்டு போய் நம்ம பேசிட்டு போயிடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா சோழா, நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா இதை மட்டும் உன் நிலப்பில் வச்சுக்கடா. இந்த பொண்ணு உன் வாழ்க்கையில் கிடச்சது நீ செஞ்ச ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்டா. உனக்கு அது பொக்கிஷன் கூட சொல்லலாம். உன்னை வந்துட்டு நீ என்னதான் முன்னாடி எப்படி இருந்தாலும் உன்னை வந்து அப்படி ஒரு செதுக்கி கூட்டிகிட்டு வந்திருக்குதுடா அந்த பொண்ணு. உங்ககிட்ட என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் ரொம்பவுமே ஊதாரித்தனமாக ஒரு இது புரியாமல் அசால்ட்டாக ஒவ்வொரு விஷயமும் நீ பண்ணிகிட்டு ஆனால் நீ எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கை எங்கேயோ போயிருந்தா சொல்லா. அது சொல்கிறத கேட்டு நீ நடந்துக்க அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன தான் இவ்வளோ வருஷம் அவர் இங்கே வேலை பார்த்தாலும் நாளைக்கு ரோட்டில் போகும்போது நீங்களும் அவரும் நேருக்கு நேராக பார்த்துக்க கூட முடியாதுல்ல, அதுக்காக தான் நான் நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சோளம் பற்றி எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னடா வீடு வரைக்கும் வந்து கேட்டோமே, அப்போ கூட அவன் ஒத்துக்கலையே, பொய் சொல்லிட்டானே, நம்மக்கிட்ட மறைச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு கோவம் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, உங்களோட கோவமும் நியாயமானது தானே, அவரையும் வந்துட்டு யோசிக்க முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்காக தான் அவர் அப்படி பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் சரி நேராக இங்கேயே நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சோழன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சரி 2 பேரும் போகும்போது டக்குன்னு ஓனரே டே சோழா நில்டா அப்படிங்கிறாங்க. சரி நின்று திரும்பி பார்க்கும்போது சரி நான் ஏதோ கோவத்தில் வந்துட்டு ஆஃபீஸ் பக்கமே வந்துடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காலையில் வழக்கமாக நீ பார்க்குற சவாரியெல்லாம் நீயே வந்து பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்குமே அப்படியே சந்தோஷமாக இருக்குது. சரிண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. சரிடா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க, உன் வண்டி சாவி எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு சந்தோஷமே தாங்க முடியல. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் சாவி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நேராக கார்கிட்ட போயிட்டு கார் அப்படியே தொட்டு பார்த்துட்டு நிற்கும்போது நிலா அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சோழன், நீங்கள் வந்து இந்த காரை வந்துட்டு எவ்வளோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட இந்த வேலையை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். திடீர்னு வந்துட்டு எனக்காக ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த வேலையும் இல்லாமா இந்த காரையும் மிஸ் பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் உங்களை அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார் எடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா சேரனுக்கு வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அவர் அந்த சைடு பின்னாடி போய் உட்காந்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காரு. நம்ம எப்படியாவது நிலாவை வந்து இவன் கூட சேர்த்து வச்சிடணும் தானே நினச்சோம், இப்படி பண்ணிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிலா சொன்ன வார்த்தையெல்லாம் அவளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க இல்லை வானதி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு இவருக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா பொம்பளையே தங்காத வீடுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சொல்லிட்டு இருக்கும்போது நானும் கிளம்பி போயிட்டேன்னா உங்களோட லைஃப்பும் பாதிக்குமேங்கிறக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொன்ன வார்த்தை அவருக்கு திரும்ப ஒரு மாதிரி வந்துட்டே இருக்கு. இவனே இப்படி பண்ணுறானே, இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணுக்கிட்ட எப்படி வாழணும்னு கூட இவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இதை பார்த்துட்டு நடேசன் பின்னாடியே போகிறாரு. போயிட்டு டே சேரா ஏன்டா அப்படி உட்காந்துட்டு இருக்க,
இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னப்பா நீங்களே பார்க்குறீங்கல்ல, நிலா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்குமாப்பா? நம்ம வீட்டுக்கு கிடைச்சது நிலாவோட அருமை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குப்பா. ஆனால் இந்த சோளம் மட்டும் ஏன்பா இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. விடுறா விடுறா, அதான் 2 பேரும் போயிருக்காங்கல்ல, வருவாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா வருவாங்க? நிலா கண்டிப்பாக கோவத்தில் தான் இருக்குது. சோழனை பயங்கரமாக திட்டியிருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பாருங்க, உடனே பைய தூக்கிட்டு நான் கிளம்ப போகிறேன்னு சொல்ல போகுது அப்படிங்கிறாங்க. டே சேரா, நீ ஏன்டா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, நிலா அந்த வீட்டில் இல்லைன்னா நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நீ அதெல்லாம் வருத்தப்படாதடா, அவங்க வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா வெளியில் வந்து கார் வந்து நிற்கிற சவுண்டு கேட்குது. அப்போ நடேசன் பார்த்துட்டு, டேய் கார் சவுண்டு கேட்குதுடா அப்படிங்கிறாங்க. தெரியலையேப்பா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சோழன் வந்து காரை நிப்பாட்டிட்டு இப்போ நிலாவும் சோழனும் கார்லேருந்து இறங்கி வராங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. சேரன் வந்து பார்க்குறாரு, என்னடா வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க, காரெல்லாம் தான் அங்கே நின்றுச்சு, இவன் திரும்ப காரில் வரானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நேராக வராரு. வெளியில் வந்துட்டு, அப்பா நிலா என்னப்பா இவன் காரில் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அவர் ஓனரை போய் பார்த்து பேசணும், அவர்கிட்டே போயிட்டு இவர் மன்னிப்பு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாருண்ணே, அதுக்கப்புறமா அவரே தான் காரை கொடுத்து நாளையிலேருந்து சவாரியை நீயே பாருன்னு சொல்லிட்டு காரை கொடுத்து விட்டாருண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிலா கிட்ட சொன்னாலும் சோழனை பார்த்து பேசுகிறதுக்கு சேரனுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது. அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போவுமே சேரன் பேச மாட்டேங்கிறாரு. அண்ணே என்னை பார்த்து பேசுனேன், ப்ளீஸ்ண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. இங்கே பாருடா சோழா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தனும் இப்படியே பண்ணிட்டே இருப்பீங்களாடா, நான் இப்படி தான் உங்களை வளர்த்தனா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தை காட்டிகிட்டே இருக்கும்போது நடேசன் வேகமாக உள்ளே வராரு. வந்ததும் நிலா உட்காந்துட்டு இருக்கதையும் பார்க்குறாங்க, சோழனையும் பார்க்குறாங்க. நடேசனை பார்த்த உடனே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. எழுந்திரிச்சு அப்படியே நிற்கிறாரு. விடுறா விடுறா, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பக்கத்தில் பார்க்குறாரு. என்னடா ரொம்ப அடிச்சிட்டாங்க போல அப்படிங்கிறாங்க. நிலா டக்குன்னு போயிட்டு, ஆமாம் அங்கிள் பார்த்தீங்களா எப்படி அடிச்சிருக்காங்கன்னு, எல்லா இடத்துலையும் பயங்கரமாக வீங்கி போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சேரன் இப்படி பார்க்குறாரு, என்ன நிலா திட்டிருக்குன்னு பார்த்தா இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பல்லவன் பார்த்துட்டு, என்னென்ன அண்ணி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியுமே டக்குன்னு எழுந்து போய் நின்றுட்டு, என்னடா சோழா ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்குறாரு. அப்போ எல்லாருமே கூட நின்று பார்க்கும்போது சேரனுக்கு மட்டும் அவ்வளோ கோவம் இருக்குது. அவர் வந்து நிலாவை பார்த்துட்டு என்ன பண்ண போதோ நிலா அடுத்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டு, என்னை மன்னிச்சிருப்பா நிலா, தப்பு தான், எல்லாமே என் தப்பு தான், நான் இவனுங்க எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன்னு நினச்சிட்டு அப்படி ஒரு பெருமையில் இருந்துட்டேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் இவனுங்க ஒவ்வொருத்தர் பண்ணுறதை பார்க்கும்போது தான் எனக்கு நானே நினைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருத்தனையுமே நான் ஒழுங்காக வளர்க்கலன்னு நினைக்கிறேன்ப்பா. அவனுங்களை சொல்லி என்ன ஆகுறது, நான் தான் ஓவராக அவனுங்களுக்குலாம் செல்லம் கொடுத்துட்டேன் போல, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எது நான் இது பண்ணாலும் சரிங்கடான்னு சொல்கிறேன், அப்போ நான் தான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ஒருத்தன் ஏதோ பொய் சொல்கிறான், திருடுறான், இன்னொருத்தன் இன்னும் வயசே வரல அவனுக்கு, அதுக்குள்ளே அவன் என்ன மாதிரி வேலை பார்த்தான், இப்படி வாரம் வாரம் ஒவ்வொருத்தனுக்காக ஒவ்வொரு வேலை இவனுங்க பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் நான் அலையிறதோட ஒன்றையும் சேர்த்து அலைஞ்சு, சத்தியமாக ஒன்றையும் சேர்த்து நாங்கள் இது எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறோம்ப்பா. நீல இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஆளே இல்லைப்பா, எனக்கே தெரியுது. எத்தனையோ நாள் நீ சொல்லியிருக்க, நான் இந்த வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல, நானே போயிடுவேன் நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ப்பா. இந்த பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் சத்தியமாப்பா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இப்போதான்ப்பா எனக்கு புரியுது, நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை நிலா. நீ எப்போ போகிறேன்னு சொன்னினாலும் இனிமேல் சத்தியமாக நான் உன்னை தடுக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே சோழனுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது. அவர் அப்படியே பார்க்குறாரு, ஐயோ என்ன அண்ணன் பாட்டுக்கு இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நிலா அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. நிஜமாதான்ப்பா, எங்களுக்கெல்லாம் ஒரு தங்கச்சி இருந்து இதோ இவனை மாதிரி ஒரு புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா சத்தியமாக நாங்களாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம்ப்பா. அதே மாதிரி தானே உனக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு, இதுதானே இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்படி நீங்கள் எனக்காக யோசிக்கும் போது சோழனுமே பாருங்கள் எனக்காக யோசிச்சு தான் அவர் இந்த மாதிரி போய் இப்படி அவமானப்பட்டு வந்து நிற்கிறாரு. ஸ்டேஷன் வரைக்கும் போய் திருட்டு பழியோடு வந்திருக்காருன்னா யாருக்காகண்ணே, எனக்காக தானே பண்ணார். அவன் எவனோ ஒருத்தன் பேசினான் அப்படின்னா அந்த இடத்துல நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணார். உங்களுக்கே தெரியும்லண்ணே, நீங்கள் வளர்த்தவர் அந்த மாதிரி திருடுறவரெல்லாம் இல்லைண்ணே. அவர் திருடணுங்கிற எண்ணத்துலையும் கூட போய் எடுக்கலை. 2 நாளில் திரும்ப வச்சிடலாம் எங்கேயாவது பெரட்டின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. விடுங்கண்ணே, அதுக்காக என்ன பண்ண முடியும். நீங்கள் எப்படி இப்போ எனக்காக யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவரும் யோசிச்சிருக்காரு. இதில் போய் நான் கோவப்படுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. பா நிலா, என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, எனக்கு சோழன் மேலே எந்த கோவமும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ சோழனை மன்னிச்சிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. இதில் மன்னிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, எனக்காக ஒரு விஷயம் பண்ண போய் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட நான் கோவத்தை காட்டி என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிறாங்க.
உடனே பாண்டி இருந்துட்டு, நல்ல வேலைங்க நீங்கள் இப்படி சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்த உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்கன்னு சொல்லி அண்ணன் எங்களெல்லாம் எப்படி பயமுறுத்தி விட்டுருச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பயமுறுத்தி விட்டாரா? ஏன்னா அப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க. அப்படி கேட்குறாங்க. ஆமாப்பா, நீ ஏற்கனவே வந்துட்டு இந்த வீடு பிடிக்கல, சோளம் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னியா, அதான் இந்த விஷயத்துலேயே நீ கோவமாயி வந்தோடனே கிளம்புறேன்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டு இருந்தோம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படி பேசுகிறீங்க? நான் எங்கே போக போகிறேன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, எங்கே நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடுவியோன்னு அப்படிங்கிறாங்க. அண்ணா, என் வீட்டில் இருக்கவங்க என்னோட சர்டிஃபிகேட் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டு எரிச்சது இல்லாமல் இது நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிற ஒரு அக்கறை கூட இல்லாமல் என்னை எப்படியோ போனால் போகட்டுங்கிற மாதிரி தானே விட்டுட்டாங்க. என்னோட எதிர்காலத்தை பற்றி கூட எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவங்க நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் சோழன் அப்படி இல்லையே. எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு என்னோட ஆசை என்ன, அதில் நான் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னை விட அவர் ஒரு படி அதிகமாகவே யோசிக்கிறாருன்னு. அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு என்னை எங்கன்னா போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படி நடேசனுக்கு கண்ணே கலங்கி போயிடுது. வேகமாக எழுந்திரிச்சு நிலா கிட்ட போயிடுறாரு. மடி, நிஜமா நீ உண்மையை தானேம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கிள் இப்படி கேட்குறீங்க? ஏன் உங்களுக்குலாம் என்னாச்சு? எல்லாரும் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் சொல்கிறாரு, மடி உனக்கு புரியாதுமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த பொக்கிஷமா, இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு நீ வந்துட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன்னு நீ சொல்லும் போதெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. ஆனால் உன் வாயால் இன்னைக்கு இந்த வார்த்தை வந்துருச்சு பத்தியா, இதை கேட்கும்போது சத்தியமாக என் மனசே நிறைஞ்சு போச்சுமா. இனிமேல் இந்த கிழவனுக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு புரியாதுமா, நீ இந்த வீட்டில் இருந்தீன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா, எங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்காதது கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாரு. அங்கிள் ஏன் அழுகிறீங்க? கண்ணை தொடங்கி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே கண்ணை தொடச்சி விடுறாங்க. கூடவே பல்லவனும் ஓடி வந்துட்டு, ஆமா நீ சத்தியமா அண்ணன் சொன்னோன்னே நான்லாம் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நம்ம வேற இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது ஊர் உலகத்தில் எல்லாருமே இந்த வீடுனாலே ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ எல்லாருமே இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே நீங்கள் வீட்டை விட்டு வந்தோடனே கிளம்பிடுவீங்களோன்னு பயந்துக்கிட்டே தான் நீ உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ கார் வந்துச்சா, நீங்கள் என்ன அடுத்து பேச போகிறீங்களோன்னு சொல்லிட்டு சத்தியமாக உங்களை பயந்துக்கிட்டே தான் நீ பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. டே பல்லவா, நீயுமாடா அப்படிங்கிறாங்க. ஆமா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு நீ அப்படிங்கிறாங்க. ஏன் எல்லாருமே இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை விட்டு தனியாக போயிட்டு சோழன் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. எந்திரிச்சு அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் சோழன், நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஆனால் இனிமேல் எனக்காக நீங்கள் இவ்வளோ பேர் ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது உங்களெல்லாம் விட்டுட்டு என்னை எங்கே போக சொல்கிறீங்க? எது ஆனாலும் சரி, நான் உங்கள் எல்லாரையும் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவுடனே எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. சேரன் அப்படியே பார்த்துட்டு, ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணிலா, நீ இந்த வீட்டில் இருந்தால் போதும். அதுவும் இல்லாமல் நீ என்னோ கோவப்பட்டுருவியோன்னு சொல்லி தான் நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நீ பேசுகிறத சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு கேட்குறதுக்கே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் எல்லாருமே என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கும்போது வெளியில் போயிட்டா என் மேலே அக்கறை காட்டுறதுக்கோ இல்லை எனக்கு வேணுங்கிறத பண்ணுறதுக்கோ இதெல்லாம் இல்லாமல் என்னென்ன குடும்பம் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலாவுக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது. உடனே நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க பாட்டுக்கு எதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது சேரன் போயிட்டு, என்னப்பா என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, இந்த மாதிரி அவருக்கு கையெல்லாம் வீங்கி இருக்கு, முகமெல்லாம் வீங்கி இருக்குல்ல, ஒத்தரம் கொடுத்தா சரியாக போகும்லண்ணே, அதான் ஒத்தரம் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரனுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி பண்ணிலா, இரு நான் எல்லாமே பண்ணித்தரேன், நீ அவனுக்கு ஒத்தரம் வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா சோழன் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. வந்துட்டு, சோழன் சட்டையை கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சட்டையை கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டினோன்னே பார்த்தா கையில் முதுகில் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ ஒரு காயமாகவே இருக்குது. அவங்க அடித்து அப்படியே ரத்தம் கட்டி போய் அப்போ அப்படியே அவர் வலியோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா போயிட்டு லைட்டாக அப்படி அந்த ஒத்தரத்தை வைக்கும்போதே சோழன் பயங்கரமாக கத்துறாரு. வலிக்குதா, சாரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வச்சு விடுறாங்க. அப்படியே அவர் வலிக்குதுன்னு சொல்கிறதும் அவங்க அப்படியே பொறுமையாக கேர் பண்ணி பார்த்துக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் நடேசன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சேரன் வெளியே போய் நிற்கிறாரு. என்னடா சேரா, ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தியே, இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இதை விட எனக்கு வேறு என்னப்பா வேணும், இப்படி ஒன்று நடந்துடாதான்னு தான்ப்பா நான் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஏக்கத்திலே இருந்தேன். இப்படி ஒரு விஷயம் நடந்து 2 பேருமே லைஃப்பில் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வேறு என்னப்பா வேணும் அப்படிங்கிறாங்க. சத்தியமாக உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக தாண்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீ இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கூட காரணம் கையில் பொண்ணு இருந்துமே இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஒரே பிடிவாதத்தில் நிற்கிற அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்னடா, நீ இப்போ என்கிட்ட வாயை விட்டு சொல்லலைனாலும் நீ என்ன யோசிப்பேன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்டா, நீ கவலைப்படாத, அவங்க 2 பேரும் நல்லாவே சேர்ந்து வாழ்வாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனிமே அவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் இருப்பாங்க, நீ எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.